இது FA TV வழங்குகின்ற ஒளிரின் எதிரும் புதிரும் பாகம் 77. இதனூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இயற்கை. இந்த இயற்கை எங்களுக்கு ஆசானாக இருக்கின்றதா அல்லது இயற்கை எங்களுக்கு அடிமையாக இருக்கின்றதா? இந்த தலைப்பை தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதை அழகாக பேசுவதற்காக எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் சாதனா சதீஷ்குமார் அவர்களும் ஹர்ஷனா காந்தரூபன் அவர்களும் இணைகின்றார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்றுக் கொண்டு வணக்கம் உறவுகளை உங்களை அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இயற்கையில இருந்து நாங்கள் எந்த விதத்திலையும் வேறுபட்டு இருக்கையில இயற்கைக்குள்ள தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இயற்கை எல்லாத்தையும் எங்களுக்கு சமைத்து தருகின்றது. இதிலே மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தும் பொழுதுதான் நிறைந்த பாதகங்களை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்து என்னிடம் இருக்கின்றது. பாப்போம், எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்கள், தாங்கள் அறிந்தவைகள், தாங்கள் தேடியவைகள், தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை கொண்டு இன்றைக்கு எவ்வாறு இந்த தளத்தை அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்று நானும் அவலாகத்தான் இருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு இயற்கை ஆசான் என்ற வகையிலே தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கின்ற சாதனா அவர்கள். சாதனா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் வாதம் வந்துள்ளேன். இயற்கை மனிதருக்கு ஆசான். பார்த்தீங்கன்னா இயற்கை உலகத்துக்கு நல்ல முக்கியம். ஏன்னா மனிதருக்கு இந்த பேலன்ஸும் லைஃப் சைக்கிள சொல்லி கொடுக்க. நான் காட்டில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுக்கு போக நல்ல உயிர் இருக்கேன். பறவை எல்லாம் பாடம் அப்புறம் மரம் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும் பார்த்துருக்கேன். இது ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற. நாங்கள் பார்த்தீங்க இந்த உணவு செயினுக்கு ஒரு சிங்கம் மான் சாப்பிட்றோம். இந்த மான் இருக்கிற புல்லுதான் சாப்பிட்றோம். இதே ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் எங்களுக்கு. அப்புறம் இந்த இயற்கை எங்களுக்கு மனதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பேலன்ஸ் முக்கியம். இந்த பேலன்ஸ் இல்லாட்டி எங்களுக்கு கணக்க பிரச்சனை உருவாக்கும். பார்த்துட்டீங்க இந்த சிங்கம் அந்த மான் சாப்பிடாட்டி கணக்க மான் போயும். கணக்க மான் இருக்கும் சிங்கத்துக்கு விட. அப்புறம் அந்த மான் புல் சாப்பிடலன்னா இப்படி கணக்கு பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது சொல்லுவாரு, எங்களுக்கு இயற்கை அடாப்ஷன் எவல்யூஷன் காட்டுறேன். சரி, மிருகத்துக்கு ஒரு நல்ல கிளைமேட் சடனா சேஞ்ச் பண்ணுவேன்னா அவங்க லீஃப் வரையும். அண்ட் தென் ஏன்னா அவங்க சீசனுக்கு பொறுத்தவே இருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு பூ வளர்றது, பூ சம்மர் டைம் தான் வளரும். ஏன்னா வின்டர் டைம்ல கணக்க வெயில் இருக்க மாட்டு. இப்படிதான் மிருகம் நேச்சர் எல்லாம் காட்டுற. அது மனிதருக்கு சொல்லி கொடுக்குற நீங்க அடாப்ட் போற. அப்புறம் மூணாவது சொல்ல வர்றேன், இயற்கை மனிதருக்கு பேஷன்ஸ் சொல்லி கொடுக்கும். நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீட் எடுத்துக்கொள்வேன். ஒரு சீட் நட்டுக்க ஒரு நாள் வளர மாட்டேன். கன நாள் இருக்கும், பேஷன்ஸ் இருக்கும். அது வளர்ந்து பூ போட்டு நல்லபடியா ஆக. இது பாக்குறதுக்கு பூ மட்டும் இல்லை, நாங்க பாக்குற ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், அங்க இருக்க சுத்தி ஈகோ சிஸ்டம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கிற. இது மனிதருக்கு சொல்லி கொடுக்கும். பேஷன்ஸ் தான் எப்பயும் எங்களுக்கு நன்மை. அதுதான் சொல்ல வர்றேன். சாதனா கொடுக்கறதுக்கு மன்னிக்க வேண்டும். ரிவர் எங்களுக்கு பேச அமைதியாக இருக்கிறது சொல்லித்தரன்னு சொல்றது சொல்றீங்க. எனக்கு அது விலங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு அமைதியா இருங்கன்னு சொல்லி தரது எனக்கு விளங்கப்படுத்துவீங்களா? ரிவர் உருவாக்குறதுக்கு கலர் வருஷம் இருக்கு. நீங்க பாத்துவீங்க ரிவர் தானே வர மாட்டேன். ரிவருக்கு நேச்சுரல் லைக் வெதரிங் ப்ராசஸ் இருக்கு. நாங்க ஸ்கூல்ல லேர்ன் பண்ணுவோம். இதுக்கு கன வருஷம் இருக்கும் உருவாக்குன ரிவர். இந்த ரிவர் உருவாக்குறதுக்கு மனிதருக்கு பார்த்து விளங்கும். இந்த லைக் அவங்க தெரிய வைக்கும் இயற்கை ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. நன்றி சாதனா. ஹர்ஷனா, இயற்கை எங்களுக்கு ஒரு நிரம்ப பாடங்களை கற்றுத்தருது, அதால அது ஒரு ஆசான் சொல்லி சாதனா தன்னுடைய கருத்துக்களை சொல்றா. இது உண்மையாகவே ஆசான் தானா அல்லது நீங்கள் அதை என்னவாறு பார்க்கின்றீர்கள்? அல்லது நீங்கள் அதை ஒரு அடிமையாக வைத்திருக்கிறீர்கள்? இயற்கையை நீங்கள் ஒரு அடிமையாக பார்க்கின்றீர்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு இயற்கை மனிதனுக்கு ஆசான அடிமையா? நான் இயற்கை மனிதனுக்கு அடிமை என்று கூற வந்துள்ளேன். சாதனா சொன்னா that அந்த 6 கண கண நேரம் தேவை கண நேரம் தேவை like to exist. வந்து நான் அது சரி, பட் நான் சொல்றேன் even if அதோட கூட டைம் தேவை to exist, கூட நேரம் தேவை to exist, நாங்கள் அந்த டம்ஸ் கட்டிடம் and அந்த டம்ஸ் தண்ணியை எங்கண்ட விடுப்புக்கிட்டு ஏற்றுவது பாதையை மனிதன் தான் கண்ட்ரோல் பண்றது. So even though அந்த 6 கண நேரம் தேவை it takes a long time to like to create it to exist. நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு தேவை to change it. So நான் சொல்லுறேன் மனிதனுக்கு இயற்கை அடிமை. அது மாதிரி probably நீங்கள் கேட்டது probably about climate change and the global warming and the ஏனங்கண்ட இயற்கை திருப்பி சேஞ்ச் பண்றது, ஏன் கொஞ்சம் ஏரியாவுக்கு ஹாட்டா இருக்குது, கொஞ்சம் ஏரியாவுக்கு குளிரா இருக்குது, ஏன் அது கூட குளிரா இருக்குது, ஏன் மெல்ட் பண்றது கொஞ்சம் ஐஸ் கேப்ஸ். நீங்க அந்த நியூஸ்ல இருக்கும் அந்த ஸ்கூல் அங்கண்ட பள்ளியும் டீச் பண்றது about climate change and மனிதன் தான் இந்த climate change கிரியேட் பண்ணிட்டோம். இது நல்ல விஷயம் இல்ல, பட் உண்மையாக நாங்க தான் அந்த கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு டீச் பண்றது that even though நாங்கள் climate change even though இயற்கை அந்த நாங்க தான் climate change கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நாங்க தான் எங்கண்ட இயற்கை சேஞ்ச் பண்ணுறோம். நாங்க எங்கண்ட கையுடன் தான் மனிதன் தான் எங்கண்ட இயற்கை கண்ட்ரோல் பண்றது. நாங்கள் தான் climate சேஞ்சுக்கு லைக் ரீசன், நாங்க தான் இது செய்யறது. பட் இருப்பினும் நாங்கள் சூரிய பேனல்களை கண்டுபிடித்ததில் இயற்கைக்கும் உதவிக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாம் கூட செய்யல, கொஞ்சம் நல்ல திங்ஸ் நாங்கள் அங்க இயற்கைக்கு செய்தோம். ஸோ நான் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் நான் சொல்றேன் இயற்கை மனிதனுக்கு அடிமை. நன்றி, வணக்கம். நல்லது. இயற்கையை நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறது தான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லோரும் மாறுபட்டு கொண்டு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்றால எனக்கு மாற்று கருத்து இல்லை. சொன்னா இயற்கையாகவே இருக்கிறது, அதை சிதைத்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு மனிதர்கள் முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த செயற்கைகளையும் கண்டுபிடிப்புகளையும் எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டீர்கள், கட்டுப்படுத்தி விட்டீர்கள் இயற்கையை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி கூட கட்டுப்பாட்டு கொண்டு இருக்கின்ற இயற்கையை என்ன சாதனைகளை புரிந்தீர்கள்? இப்ப நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவையோ அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது, அதால நாங்க அவை ஒரு அடிமை, இயற்கை ஒரு அடிமை என்று திருப்பி சொல்றீங்க உங்களோட கருத்துல. அதுல இருந்து என்ன நன்மையை கண்டீர்கள்? நீங்கள் அடிமைத்தனப்படுத்தி விட்டு இந்த இயற்கையை, அதுல என்ன சுகத்தை கண்டீர்கள்? என்னென்ன விஷயங்களை நீங்க பாக்குறீங்க? என்ன நன்மை இருக்குது? கொஞ்சம் திருப்பி சொல்லலாமா? நீங்கள் இயற்கையை கட்டுப்படுத்தி விட்டீர்கள், இயற்கை உங்களுக்கு அடிமை என்று சொல்லுகின்றீர்கள். மனிதர்களுக்கு இயற்கை ஒரு அடிமை. அதால் நீங்க என்ன நன்மைகளை பார்க்கின்றீர்கள்? என்ன பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு அதுல? இயற்கைக்கு தான் அந்த பொருள்கள் இருக்குது. ஸோ இயற்கை அந்த சூரியன் பேனலுக்கு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம். சூரியன் ரேஸ் தான் அதோட மேக் பண்றது, அந்த எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றது. ஸோ அந்த மனிதன் இயற்கை இல்லாமலா நாங்கள் அந்த சூரிய பேனல்களை செய்ய முடியாது. அந்த
அண்ட் ஆல்சோ இயற்கை தனியா ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை அந்த பொருள்கள் எங்களுக்கு கொடுத்தது. நாங்கள் அந்த பொருள்களுடன் சாமான் செய்யறது, அந்த டெக்னாலஜி கிரியேட் பண்றது, நாங்கள் புதுசா 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 இன்வென்ஷன்ஸ் கிரியேட் பண்றது, புதுசா டிஸ்கவரி செய்யறது. ஸோ அதுதான் உங்களோட கேள்விக்கு எந்த ஆன்சர். ஏதாவது கண்டுபிடிப்புகளை செய்து அப்ப நீங்க மின்சாரங்களை உற்பத்தி செய்து கூட நீங்க கொடுக்குறீங்க. அதால உங்களோட கண்டுபிடிப்புகள் வந்து இயற்கையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பெனிஃபிட் சொல்றீங்களா? அப்படித்தானே? ஓகே சாதனா, அப்ப இவைகள் எல்லாம் உண்மையிலே உண்மைதானா அல்லது ஒரு மாயையா? மாயை என்றால் இது உண்மை போல இருக்கும், சரி போல இருக்கும், ஆனால் அதுல பிழைகள் இருக்கின்றது, அப்படி ஒரு கருத்தா நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள் சாதனா? எதிர்த்தரப்பு சொல்லறியும் இந்த இயற்கை வந்து தனியா எங்களுக்கு வந்து கொடுக்கவில்லை. ஆனா இது வந்து நிச்சயமா ஒரு போய். ஏன்னா நீங்க பாக்குறீங்க, மனிதர் வந்து எப்படி மூச்சு எடுக்கிறோம், இந்த ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜன் எங்கிருந்து வர்ற? மரத்துல தான் எங்களுக்கு கொடுக்க இந்த ஆக்சிஜன் எங்களுக்கு வாழ்றதுக்கு. அப்புறம் இந்த மலை, காத்து எல்லாம் எங்களுக்கு தேவை. எல்லாம் எப்படி வந்து இயற்கை தான் வர்ற. இப்ப என்ன சொன்னீங்கன்னா மழை இல்லாம, ஆக்சிஜன் இல்லாம இந்த மனிதர் பாப்புலேஷனே கூட இருக்கவே மாட்டேன். அது நிச்சயமா மனிதர் வந்து இயற்கை மனிதருக்கு ஆசான் தான். வேற என்னன்னா இந்த இயற்கை வந்து மனிதருக்கு ரெசிலியன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ரெசிலியன்ஸ்னா நாங்க எப்பயும் வந்து எங்களுக்கு கூட நடக்கணும், அங்க ஸ்ட்ராங்கா இருப்போம். ஏன்னா இந்த 2024 சவுத் அமெரிக்கால ஒரு பெரிய வேர்ல்ட் ஃபயர் இருந்தது. கணக்கு ஒரு ஃபோரஸ்டுக்குள்ள கணக்கு வந்து மரத்து எல்லாம் எரிஞ்சுக்கிறேன். 85.9 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து எரிஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்து தவிர அந்த மண்ணுக்கு இருக்கிற அந்த ஸ்ப்ரவுட்ஸ், அந்த லைக் பூகள், சீட்ஸ் எல்லாம் அந்த சோயில வச்சு வெளியில் வந்துக்கிற அது வந்து இப்போ ஒரு புது ஈகோசிஸ்டம் மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கிற. இது வந்து மனதில் காட்டுற எவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னா நாங்க சில வந்து அதுக்கு விட்டு வெளியே போகும். அதுதான் கண்டிப்பா ஆசான் தான் இருக்கும் எங்களுக்கு. அப்ப இயற்கையில என்னத்தை நாங்கள் விளைவிச்சென்றாலும் அதனுடைய அறுவடையை நாங்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்றது இயற்கை வந்து அமைதியாகவும் அழகாகவும் சொல்லி தந்து விடும். அதையும் நாங்கள் கேட்க இல்லை என்று சொன்னா ஒரு கடினமான ஆசானாகவும் அது எங்களுக்கு சொல்லி தந்துடும். உதாரணமாக கரெக்ஷனா சொல்லியிருந்தார், அணைக்கட்டுகளை போட்டு நாங்கள் கட்டுப்படுத்துறோம் என்று சொல்லி, அது எங்கட கைக்குல தான் இருக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி இருந்தீங்களே என்ன கரெக்ஷனா? ஓகே, இப்ப நீங்க அணைக்கட்டுகளை கட்டுறீங்கள். அந்த கட்டுப்படுத்தல் மூலம் என்ன அது நன்மையை அளித்ததா அல்ல தீமைகளை உண்டாக்குகின்றதா? இயற்கையில வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் ஒரு எரிமலையோ அல்லது ஒரு நிலநடுக்கமோ அல்லது பெரிய ஒரு சூறாவளி அப்படியான விஷயங்கள் வரைக்குள்ள வந்து உங்களோட கட்டுப்பாடுகள் நீங்க அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா? இயற்கை உங்களை அடிமைப்படுத்துகின்றதா, நீங்கள் இயற்கையை அடிமைப்படுத்துகின்றீர்களா? உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது கிருஷ்ணா? என்ன இயற்கையை கட்டுப்படுத்துகின்றீர்கள் என்ற தலைப்பிலே நீங்கள் பல கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் அது இயற்கை வந்து ஒரு அடிமை என்றும் நீங்கள் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள் தான் உங்களுடைய துணைப்பொருள் இருந்தது, உங்களுடைய கருத்து அவ்வாறு இருந்தது. இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் வந்து ஒரு சூறாவளி ஏற்படுகின்றது, இயற்கை அனர்த்தம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தானே? ஒரு நிலநடுக்கம் என்று சொல்லி கேள்விப்பட இல்லையா நீங்கள்? மற்றது தீய மலைகள் காடுகள் எல்லாம் தீயில பற்றி எரியும், அது என்னன்னு சொல்லுவீர்கள்? என்ன நீங்க கேக்குறீங்க? இயற்கையில வார அழிவுன்னு சொன்னா சேதங்கள் சதையும் தானே. இப்ப பெரிய ஒரு சூறாவளி வரும், நிலநடுக்கம், சுனாமி எல்லாம் வரும், அது கடலுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த புயல் என்று சொல்லுவார்கள். அவ்வாறான இயற்கை பாதிப்புகள் இருந்து நீங்கள் கட்டுப்படுத்தி தானே இயற்கையை வச்சிருக்கீங்க என்று சொல்றீங்க. உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிஞ்சதா? உங்களோட கட்டுப்பாடுகள் அதை வென்றதா? இல்லைன்னு அப்ப நீங்க அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? ஏன் உங்களோட கட்டுப்பாடுகள் அங்க சரியா வரே இல்ல? உண்மையா எனக்கு கொஞ்சம் அந்த அது ஒரு நல்ல கேள்வியம், நன்றி அதுக்கு. பட் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸுக்கு நாங்கள் மனிதனுக்கு புதுசு டெக்னாலஜி கிரியேட் பண்ணிட்டோம் டு லைக் ப்ரிவென்ட் இட். ஸோ places like பாகிஸ்தான், பங்களாதேஷ், அந்த ஏரியாவுக்கு கூட ஃப்ளட்டிங் இருக்கும், அந்த கடல்
கடல் கொஞ்சம் பெருசா சாரி மேல அலை, வந்துட்டு அந்த மலை வந்துட்டு அது ஃப்ளட் வரும். அதுக்கு நாங்கள் புதுசு டெக்னாலஜி கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் ஸோ லைக் பேரியர்ஸ், அந்த வாட்டர் பேரியர்ஸ் அந்த ஃப்ளடுக்கு ஸ்டாப் பண்ணும். அந்த தண்ணி சும்மா அந்த ஓலுக்கு வரும். அந்த நாட்டு அந்த லேண்டுக்கு வர மாட்டுது. ஸோ எங்களுக்கு கல்வி இருக்குது to stop the natural disasters. And also அந்த flooding கொஞ்சம் ஏரியாவுக்கு நல்லமா இருக்கும். பிகாஸ் டெசர்ட்ஸுக்கு தண்ணி மழை வர மாட்டுது. பட் கொஞ்சம் டைம்ஸ் ஃப்ளட் வரும். அந்த ஃப்ளட் வந்துட்டா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி அந்த லேண்ட் அந்த சாயில் ஃபர்டைலா கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஆன்சருக்கு. அந்த கேள்வி கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது ஆன்சர் பண்ணிட்டு. நன்றி. நீங்கள் நீர் வந்து நிலத்துக்குள்ள நீர் அதிகமாக வர்ற பொழுது என்ன பாலைவனங்கள் கூட தண்ணிய போயிடுது. அவங்களோட கட்டுப்பாடுகள் எல்லாம் நன்மை என்று சொல்ல வரீங்க. நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள், அல்ல அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்கன்ற வாதம் சரி என்று சொல்லுகின்றீர்கள், அப்படித்தானே? அப்ப சாதனா, இது உண்மைதானா? கிருஷ்ணனுடைய கருத்துக்கள்ல நீங்களுடைய என்ன முரண்பாடுகளை பார்க்கின்றீர்கள், அல்லது நீங்களும் அதை ஒத்துக்கொள்கின்றீர்களா? உண்மையிலேயே இந்த கட்டுப்படுத்தல்கள் நன்மையை தான் தருகின்றது என்று கிருஷ்ணா சொல்லியிருந்தார். பாலைவனங்களுக்கு கூட நீரை தருகின்றதால அங்கே குறைந்த அளவு மழைகளை பெறுகிற இந்த ஒரு அதிகமான நீர் இந்த நீர்நிலைகள்ல இருந்து வெளியேறல வந்து இப்ப குளங்கள், ஆறுகள் இருக்குத்தானே, அதுல இருந்து வெளியேற நீர்கள் வந்து வெளியில விரைகளை வந்து பாலைவனங்களுக்கு கூட நல்லதாக இருக்கு என்று சொல்லி தன்னுடைய கருத்தாக வச்சிருக்காரு. நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப நீங்க டெசர்ட் பாக்குங்க, இந்த டெசர்ட்டுக்கு குறிப்பிட்டு மிருகமெல்லாம் இருக்கிறோம். அந்த அடாப்டேஷன் டெசர்ட் பார்க்க நல்ல வெயிலா இருக்கு, அதுக்கு குறிப்பிட்டு அனிமல்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப லைக் சடனா இப்ப வந்து கணக்கு மழை வந்ததுன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கதான் போவியும்? அதான் கணக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏற்கை தான் எங்களுக்கு மனிதருக்கு ஆசான். நாங்க பாக்க இந்த ஏரோப்ளேன் எப்படி உருவாக்கினோம்? ஏரோப்ளேன்ஸ் வந்து ஃபர்ஸ்டா அங்க உலகத்தில் இருக்கிற பறவைகள் பார்த்துதான் உருவாக்கிக்கிறேன். மனிதர் இந்த பறவையை பார்த்து கொண்டு ஆசைப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இப்படி போகப்படுவோம். ஒயிட் பிரதர்ஸ் கேட்டுப்பீங்கள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் உருவாக்கினோம். இது வந்து எப்படி உருவாக்கினோம்? இந்த ஏற்கையால தான் உருவாக்கிக்கிறேன். ஒரு குரு மாதிரி வந்து எங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன் இந்த பறவை எல்லாம். இந்த வந்து ஏரோப்ளேன் வந்து எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிற, எங்களுக்கு வந்து கண்ட்ரியா சாப்பாடு கொண்டு போக, லைக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கணக்கா உதவி தந்துக்கிறேன். இதெல்லாம் ஏற்கை தான். அருமை அருமை. ஹர்ஷனா தங்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் நீங்க ஒரு நன்மையை ஏற்படுத்திருக்கின்றது தன்னுடைய வாதத்துல வச்சிருந்தார். ஆனா சாதனா அதுக்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், சாதாரணமாக ஒன்றைக்கு ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சது வந்து சாதாரணமா நாங்கள் உடனே கண்டுபிடிக்கல. இந்த இயற்கையில இருக்கின்ற பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன, காலநிலைக்கு ஏற்றவாறு அதனுடைய அசைவுகள் இருக்கின்றன, எல்லாத்தையும் மனிதன் பார்த்து அந்த இயற்கையில இருந்துதான் கண்டுபிடித்தான் இப்படி ஒன்றை நாங்கள் தயாரிப்போம் என்று சொல்லி. அதே போலத்தான் வந்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள கப்பல்களுக்கு மீனுடைய அசைவுகள் என்ன, நீருக்குள்ள இருக்கிற மீனினுடைய அசைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை வடிவா படிச்சு அந்த இயற்கை அந்த பாடத்தை வச்சுக்கொண்டுதான் அந்த கப்பல்கள் தயாரிக்கிறது நடைமுறை வந்தது. அப்ப என்ன, நீங்கள் என்னதான் கண்டுபிடிச்சாலும் இயற்கை தந்த பாடம் தான், இயற்கை எங்களுக்கு படிப்பிச்ச விஷயத்தை வச்சுத்தான் முன்னேற முடிஞ்சது. அதால நிரம்ப பலன்கள் இருக்குன்னு சொல்லி சாதனா சொல்றா. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது ஹர்ஷனா? அது எல்லாம் அது உண்மை. பட் அந்த ஏரோப்ளேன், அந்த கடல்கள், அந்த கப்பல்கள் அதுதான் கூட பொல்யூஷன் கிரியேட் பண்ணும். ஆக்சுவலி ஒரு ஃபேக்டா ஏரோப்ளேன்ஸ் தான் கூட ஏர் பொல்யூஷன் கொடுக்கிறது. அண்ட் இன் 2020 அந்த கோவிட் டைம் நீங்கள் டிராவல் பண்ண முடியாது. ஸோ ஏரோப்ளேன்ஸ் யூசேஜ் அதுவும் பேண்டா இருந்தது.
ஸோ அதனால அங்கண்ட லைக் அங்கண்ட பிளானட் இந்த climate சேஞ்ச் ஆக்சுவலி அங்கண்ட டெம்பரேச்சர் அங்கண்ட climate கொஞ்சம் கோல்டா வந்துட்டு ஸோ ஸோ பேசிக்லி என்ன நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் because we didn't use the airplanes அங்கண்ட climate கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு பிகாஸ் அந்த ஏரோப்ளேன்ஸ் கூட கூட ஏர் பொல்யூஷன் வந்துட்டு அந்த fossil fuels burn பண்ணுறது அந்த கேஸுக்கு கிரியேட் பண்ண தேவை அண்ட் ஆல்சோ ஏன் நாங்கள் அங்கண்ட இயற்கைக்கு why would we learn from anganda இயற்கை but then ruin it after like learning from it அதுதான் நான் சொல்ல வந்துள்ளேன் நன்றி இப்ப நீங்க இயற்கையில லேர்ன் பண்ண விஷயமே பிழைச்சு போயிட்டு சொல்லுகின்றீர்களா? இல்ல அது நல்ல விஷயத்தை பயன்படுத்தலாம். இப்ப நீங்க சொல்லியிருக்கின்றீர்களான இப்ப கோவிட் காலத்துல சில நேரங்கள்ல வந்து நாங்கள் இப்ப உடனடியாக மருத்துவ உதவி தேவை. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவருக்கு ஒரு மெடிக்கல் கொடுக்கணும் சொன்னால் நாங்க சரியான டிராபிக்ல இருக்கைகளை வந்து சாதாரண வாகனத்துல கொண்டு போக கஷ்டம். உடனே ஒரு விமானம் தான் வந்து கொண்டு போக வேணும். அப்படி இருந்தா அவருடைய உயிரை காப்பாற்றலாம். அந்த வகையில அது நன்மைதானே. நீங்க என்னன்னு சொல்றீங்க இயற்கையை பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட விமானங்கள் பிழை என்று சொல்லி. உண்மைதான் கரசனா சொன்னதுல ஒரு காரணம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த கோவிட் காலங்கள்ல பெரிய நச்சு வாயுகளை வெளியேற்றப்படுகின்ற காரியங்கள் அங்க நடக்காதபடியா அந்த பொல்யூஷன்கள் சூழல் மாசு வந்து குறைவாக இருந்ததுன்னு சொல்லியும் ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட அந்த துளைகள் வந்து சுருங்கினதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்ததை நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள் செய்திகளை. அதை வைத்துக் கொண்டு அதை சொல்லுகின்றீர்கள். அப்ப இப்ப நீங்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட அது நீங்க இயற்கைக்கு முரணான விஷயம்தான். அப்ப நீங்கள் புதிதாக கண்டுபிடிச்ச விஷயங்கள் நல்லது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது காரணத்தாலதான் சாதனா ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தா பறவையை கண்டான் விமானம் படைத்தாண்டு. கஷ்டனா சொல்லுங்க. அகைன் நீங்க சொல்றது உண்மைதான் இருக்கும். பட் நத்திங் ஒன்றும் 100% கூட like bad இருக்க மாட்டுது and nothing is 100% நல்லமா இருக்க மாட்டுது. ஸோ கொஞ்சம் ஏரோப்ளேனுக்கு நல்ல விஷயம் இருக்குது, அந்த கப்பலுக்கும் நல்ல விஷயம். நீங்கள் உங்களோட குடும்பம் பார்க்கலாம், நீங்கள் அந்த பொது லைக் மெடிக்கல் ஹெல்ப் ரிசீவ் பண்ணலாம். அதுதான் நாங்கள் கல்வி உதவி நாங்கள் இன்வென்ட் பண்ணிட்டோம் டு ஹெல்ப் அஸ். அதுதான் நாங்கள் இன்வென்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் நாங்கள் மறக்க கூடாது. அந்த சேம் ஏரோப்ளேன்ஸ் தான் அங்கண்ட இயற்கை ரூட் பண்றது. அந்த அங்கண்ட ஆக்சிஜன், அந்த சாத்னா சொன்ன ஆக்சிஜன் மனிதனுக்கு பயங்கர தேவை. ஆக்சிஜன் இல்லாமல் இருந்ததா நாங்கள் இருக்க மாட்டோம். பட் நாங்கள் அந்த ஆக்சிஜன் தான் ரூன் பண்ணுறோம் அங்கண்ட கல்வியுடன். ஸோ பட் அதனால சொல்லுறேன் இயற்கை அங்கண்ட மனிதனுக்கு அடிமை. நன்றி. அப்ப நீங்கள் இயற்கையை கட்டுப்படுத்தி ஒரு அடிமைத்தனத்துல வச்சிருக்கின்றீர்கள். திருப்பி உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வருகின்றன. என்ன இப்ப காடு அழிக்கிறீங்களே, இப்ப நீங்கள் ஏதாவது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதோ அல்லது இயற்கையை கட்டுப்படுத்துறோம் அடிமையா வச்சிருக்கோம் என்ற போர்வையில நீங்கள் காடுகளை அழிக்கின்றீர்கள். இந்த காடுகள் தெரியும் தானே, ஃபாரஸ்ட்கள். அதை நிரம்ப அழித்துத்தான் ஒரு கட்டிடங்களையோ இல்ல கண்டுபிடிப்புகளையோ செய்ய நிரம்ப அழிவுகள் இயற்கையில ஏற்படுகின்றது. இந்த அழிவின் மூலம் நீங்கள் நன்மைகளை பார்க்கின்றீர்களா தீமைகளை பார்க்கின்றீர்களா? அந்த டிஃபாரஸ்டேஷனா அதோட கட்ட விஷயம். பட் அது எங்களுக்கு கொஞ்சம் தேவை. பிகாஸ் அந்த ட்ரீஸ் எங்களுக்கு கடைய சாமான் பொருட்கள் ட்ரீஸ் அந்த bark அந்த wood அந்த லீவ்ஸ்க்கு தேவை. அது ஸோ பேப்பர் அங்க புத்தகம் பள்ளியின் புத்தகம் அந்த பேப்பர் செய்ய முடியாது அந்த ட்ரீஸ் அந்த மரம் இல்லாமல். ஸோ பட் அதனால நான் சொல்லுறேன் நாங்கள்
உண்மையா நாங்கள் கூட கூட மரம் கட் பண்ணிடும், நாங்கள் கூட டீஃபாரஸ்டேஷன் செய்யறோம். பட் கொஞ்சம் எங்களுக்கு தேவை நாங்கள் எங்கண்ட வாழ்க்கைக்கு டு லிவ் எங்கண்ட மாடர்ன் லைஃப். ஸோ அதுதான். நீங்கள் எவ்வளவுதான் கட்டுப்படுத்தி இருந்தாலும் இயற்கையில நீங்க சில விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு புத்தகங்கள் பேப்பர்களை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு மரங்களை சில அழிச்சுதான் ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்குன்ற சொல்றேன். ஆனா இப்பொழுது நிரம்ப விஷயங்கள் இப்ப சாதாரணமாக கடைகள்ல நாங்கள் ஒரு பொருட்களை வாங்கிக்கல ஒரு பில் தருவார்கள் தானே, என்ன பொருட்களை நாங்க வாங்கினோம் என்று சொல்லி. அந்த பில் தரைக்க எப்பவுமே அது ஒரு பேப்பர், ஒரு காகிதத்தில் அச்சிடப்பட்ட பில்லா தான் இருக்கின்றது. ஆனா இப்ப நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா இமெயில், அதை எங்களோட இமெயில கேப்பினோமே என்ன சில கடைகள்ல பார்த்தால், அப்ப இமெயில அதுல ரெசிப்ட் நாங்க வாங்கி கொள்றதால அங்க பேப்பர் பாவிக்கிற அளவு குறையுது. அப்ப அதுல இருந்து சில அந்த காடழிப்பு விஷயங்களை குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் ஒரு வகையில நன்மையை ஏற்படுத்துகிற போலதான் இருக்கிறது எனக்கு பாக்கல. சாதனா இதுக்கு என்ன சொல்ல போறோம்? அப்ப இயற்கையை நாங்க அழிக்கிறோம், அழிச்சா இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட குடும்பத்துல நீங்க ஒரு அழிவை ஏற்படுத்திருந்தீர்கள் என்றால் இப்ப நான் உங்களை சும்மா விடுவேனா? ஏதாவது கத்துவேன் என்ன, சண்டை பிடிப்பேன் என்ன, ஏதாவது செய்வேன் என்ன, ஏன் அழிக்கிறீர்கள் அட்லீஸ்ட் கேட்பேன். ஆனால் இந்த போல இயற்கையும் அழைச்சு கொண்டிருக்கிறீர்கள். இப்படி செய்யல இயற்கை திருப்பி என்ன செய்யுது? ஒரு மரத்தை நீங்க அறுத்து போடுறீங்க என்றால் அந்த மரம் என்ன செய்யுது உங்களுக்கு? அந்த மரம் அறுக்க முதல்ல என்னென்னத்தை தந்தது? மரம் என்றது அள்ளிகளை காயையும் பூவையும் கனியையும் உங்களுக்கு தந்து நீங்க அறுத்து வெட்டி கொண்டா பிறகு கூட அந்த மரம் என்னத்தை செய்யுது? ஒரு காகிதமாக அல்லது அளவாடங்களாக மாறி திரும்ப திரும்ப உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பொறுத்தல நான் நினைக்கிறேன் அந்த இயற்கை என்ன செய்தென்றால் அப்படியே எங்களுக்கு எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கொடை கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்ற மாதிரி இருக்குது. நீங்களே என்ன நினைக்கிறீங்க ஹர்ஷன் அதை பற்றி? நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு பண்பை அந்த இயற்கைகளை சொல்லி தருற மாதிரி இருக்கு. நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கா சோ நாங்கள் அங்க இயற்கை நல்ல விஷயம் கொடுக்கிறது. அப்ப அது ஒரு ஆசானாகத்தானே இருக்கின்றது. அப்ப நீங்கள் முரண்டு படிக்கின்றீர்கள் இல்லை அடிமை என்று சொல்லி? நாங்கள் அந்த நல்ல நல்ல புடையல் நல்ல விஷயம் எங்க அடுக்கலாம், அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லியா அடுக்கலாம். நாங்கள் ஓசோ வித் புதுசு சயின்ஸ் அண்ட் புதுசு டெக்னாலஜிக்கு நாங்கள் இயற்கையும் தேவையா இருக்கு, தேவையா. சாதனாதனுடைய கருத்துக்களை கொண்டு சாதனா நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? நாங்க இந்த ஆர்டிபிஷியல் யூஸ் பண்ணியோம்னா இந்த ஆர்டிபிஷியல் ஆக்சிஜன், ஆர்டிபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாம் சேம் இல்லை. நாங்க ஒரு ஃபேக் பொருள் ஃபேக் பிளான்ட்ஸ் எங்களுக்கு ஒரு ஈகோசிஸ்டம் உருவாக்க முடியாது. அப்படி ஆக்சிஜன் ஒரு ஆர்டிபிஷியல் கொடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்லுறேன். இயற்கை எங்களுக்கு ஆசான். வேற நேரம் நாங்கள் இயற்கைக்கு நாங்க எனிதிங் செஞ்சதான் திருப்பி எங்களுக்கு கொடுக்கும். நல்லா அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. சரி நாங்க மரத்தை வெட்டுக்க அது எங்களுக்கு கரெக்டா ஃபிளட்ஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த பேலன்ஸ் லைக் டிஸ்ட்ராய் பண்ணீங்கன்னா இருக்கு. அப்புறம் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்சுக்கு உருவாக்கும். இது கணக்கா விஷயம் இருக்கு. அந்த ஏரோப்ளேன் நீங்க சொல்லலாம். சாதாரண சொன்ன அந்த நாங்கள் மரம் அழைத்தால் ஃபிளட் வரும். பிகாஸ் படி எடுக்க மாட்டுது. அந்த மரமுடன் தான் நாங்கள் டேம்ஸ் பில்ட் பண்ணுறது. நான் அதுதான் என்ன முதலான சொன்னேன். பிகாஸ் அது அந்த மரம் அழிக்கிறது. அதுதான் எப்படி அதுடன் அந்த லாக்ஸ் டம்ஸுக்கு பில்ட் பண்றது. ஸோ நாங்கள் அது எங்களுக்கு நெசசரியா செய்ய வேணும். ஸோ to prevent the flooding anyway. So அது கொஞ்சம் I don't think அந்த பாயிண்ட் எனக்கு கரெக்டா இல்லை. அப்ப நீங்க என்ன அந்த மண்ணெரிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறது தடைகளை நீங்க ஏற்கனவே செய்ய வேணும் என்ற விஷயத்த சொல்லியிருந்த நீங்கள். ஆகவே நீங்க அது ஏற்புடையதாக இல்லை, உங்களுக்கு அது சரியா இல்லை. சாதனுடைய கருத்துக்கள். சாதனை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சாதனை
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மரம் வந்து போக போக இந்த ஃப்ளட்ஸ் லைக் அந்த எப்பயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அந்த மரம் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது அந்த தண்ணி இருக்கு. ஸோ அந்த இந்த டேம்ஸ் வந்து um, அப்படி வந்து இந்த டீப்பர் ஸ்டேஷன் கூட அதான் ஸ்ட்ராங்கா போக போக வந்து இந்த டேம்ஸுக்கு தாங்க முடியாது இந்த ஃப்ளட்ஸ் எல்லாம். அப்புறம் நாங்க இந்த ஃப்ளட்ஸ் வந்து தனியா வர மாட்டோம். இந்த ஃப்ளட்ஸ் வந்து சேர்த்து earthquakeன்னு வரும். இந்த earthquake ஃப்ளட்ஸ் சேர்ந்து சேர்க்க டேம்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ரிப்போர்ட்ஸுக்குள்ளது அதை விஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்குதான் வந்து பிழை வந்துக்கிறேன். நாங்கள் வந்து மனிதர் இயற்கை வந்து அருமையா பார்த்து கொண்டு இருக்கிறதால் வந்து இவ்வளவு பிரச்சனை உருவாக்குறோம் நாங்க. சரி, நாங்க வந்து நிச்சயமா இயற்கை எங்களுக்கு ஆசான் தானே. சாதாரண தன்னுடைய கருத்துல வலுவாக இருக்கிறது எனக்கு தெரிகின்றது. நாங்கள் இயற்கையை அடிமைப்படுத்துறோம் என்று நினைக்கிறதான் காரணத்தாலதான் நிரம்ப அழிவுகள் வருது என்று சொல்லியும் சில சில அழிவுகளை நாங்கள் தடுத்து எடுக்க முடியாதுன்றதான் நம்ம சொல்றது. இப்பவும் இயற்கையிலேருந்து சில பாடங்களை நாங்க படிக்கிறது உண்மை என்றது சாதாரண நீங்க உண்மைதானே இயற்கை பாடங்களை சொல்லி தருகின்றது என்று சொல்லி. இப்ப நீங்கள் வந்து சொல்லுகின்ற இயற்கையில ஒரு சைக்கிள் இருக்கு. ஒவ்வொரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்துல தங்கி இருக்குது. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல என்ன ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துல தங்கி இருக்குது. அது என்னென்ற சாப்பிட்றதன் மூலம் நம்ம ஒரு சங்கிலி ஒரு தொடர்பு இருக்கு வைக்க. அப்ப உண்ட நாங்கள் ஒரு துன்பத்தை படுத்தியவை அழிச்சிட்டோம்னு சொன்னால் இன்னொரு இனம் கூடிடும். அதனாலேயே அடுத்தடுத்த இனங்கள் அழிந்து போயிடும். அப்ப இயற்கையில் அது ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல வேற என்னென்ன விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்கின்றீர்கள்? நாங்க வந்து இயற்கையில நாங்க வந்து அந்த டைவர்சிட்டி கத்துக்கொள்றோம். பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வந்து மரம் பூ மட்டும் இல்லை. இந்த மரத்துல நாங்க வந்து 1000 கணக்கா மரம் இருக்கிற பூகள் வந்து எங்களுக்கு வந்து காண்புறம் அதிகமா இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு டைவர்சிட்டி காட்டும். அண்ட் வேற என்னன்னா நாங்க வந்து பேர்ட்ஸ் ஏரோப்ளேன் சொல்லின மாதிரி அங்கிட்ட உலகத்துக்கு வந்து நல்லது வந்து உருவாக்குறோம். இந்த டர்பைன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றோம். அண்ட் இதெல்லாம் வந்து ஹெல்ப் அந்த விண்டால இயற்கையில தான் ஹெல்ப் பண்ற. இது ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குனீங்க கேட்டுனீங்கன்னா இந்த வெயில்ஸ் ஃபின்னுக்கு தானே அது வந்து பார்த்து கொண்டு மனிதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி உருவாக்குனீங்க டர்பைன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து இயற்கை வந்து ஆசான் தான். ஓகே, நீங்க இப்ப இயற்கை வந்து இப்ப நான் சொல்றேன் வந்து ஒற்றுமை என்ற பாடத்தை இயற்கை எனக்கு கற்றுத்தந்தது. ஒற்றுமையாக அப்படி இருக்க வேண்டும் என்றதை இயற்கை எனக்கு கற்றுத்தந்தது என்று சொல்றேன். அப்ப இயற்கையில இருந்து நீங்கள் அந்த ஒற்றுமையை கற்றுத்தன்றது என்னென்ன விஷயங்களை நீங்க பார்த்துருக்கீங்க உங்களோட வயது கட்டிய வரையில உங்களோட வயசுக்கு உங்களோட அனுபவத்துக்கு நீங்க என்னென்ன விஷயத்த பார்த்து நீங்கள் இயற்கை எங்களுக்கு ஒற்றுமையா இருக்கணும் என்ற விஷயத்த சொல்லி தந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கீங்க? நாங்க வந்து வெளியே வாழ்ந்து நாங்க வந்து பறவை பார்க்க நிச்சயம் தனியா இருக்க மாட்டேன். பறவை எப்பயும் சேர்த்து ஒரு கணக்கா இருக்கும். ஒரு ஃப்ளோக்குன்னு சொல்லுவேன் இங்கிலீஷில். அது வந்து எப்பயும் வந்து சேர்ந்து இருக்கும் 20 கணக்கா. அதுதான் சொல்ற ஒற்றுமையா இருக்கிறேன்னு காட்டும் உங்களுக்கு. அதை விட வேற உதாரணங்கள்? அதுல மரத்துல ஒரு பழம் அது வந்து பழம் வந்து தனியா ஒரு பழம் மட்டும் நிச்சயமா வளர மாட்டேன். ஒற்றுமை என்று சொன்னால் ஒரு உணர்வு என்ன? அப்ப பழங்கள் உணர்வை ஏற்படுத்துகிறது. கரெக்ஷன் அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது ஒற்றுமை? அந்த ஒற்றுமை அடிமைப்படுத்திக்கு ஒற்றுமை எங்க பார்க்கின்றீர்களா? உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது? நீங்க சொல்லுறீங்க இயற்கையுடன் நாங்கள் லேர்ன் பண்ணிடும் அந்த இயற்கை அந்த கொஞ்சம் எப்படி நாங்கள் வாழ்க செய்ய வேணும். பட் இது நாங்கள் அங்க எப்படி எப்படி சோஷியலா இருக்க வேணும், எப்படி நாங்கள் அங்க மாடல்ஸ் நேச்சருக்கு இயற்கையுடன் லேர்ன் பண்ணக்கூடாது. பிகாஸ் நேச்சருடன் ஒரு சாமானிய ஒரு டேர்ம் இருக்குது அங்க சயின்டிபிக் டேர்ம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இதோட சொல் யூஸ் திஸ் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் அங்கண்ட மிருகங்கள் the strongest the பெருசு the tallest strongest fittest like physically fittest mentally fittest மிருகம் தான் survive பண்ணும்.
பட் இந்த லாஜிக் யூஸ் பண்ணனா மனிதன் யூஸ் பண்ணினா எல்லாம் செத்துப்போம். பிகாஸ் அந்த பெருசாக்கள் தான் அந்த சின்னாக்கள் கொண்டு போறது. ஓசோ அவங்கள் lots of animals அவங்க சின்ன பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் சாப்பிடுறது. ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் என் அம்மா நான் if என் அம்மா நான் like if my mom ate me நான் அதோட நல்ல நல்ல டீச்சிங் இல்ல. ஸோ நான் சொல்லுறேன் நாங்கள் தான் இயற்கை எங்கண்ட அருமை. நாங்கள் அது இயற்கை எங்கண்ட ஆசான் இல்ல. நன்றி. ஹர்ஷனா, நீங்கள் விளங்கி கொண்டு விடையும் சரியோ பிள்ளையோன்னு எனக்கு தெரியல. அத சாதனை சொல்லுவா. இப்ப நீங்க சொல்கின்றீர்கள் ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிட்டு வளர்ந்தா அது நல்லது இல்ல, அது பாதிப்பு. அப்ப இயற்கை உங்களுக்கு நல்ல விஷயத்த கற்றுத்தரையில்லை, அப்படியா சொல்றீங்க? நான் சொல்றேன் நாங்கள் இயற்கைக்கு எல்லாம் லேர்ன் பண்ணக்கூடாது. பிகாஸ் இன் நேச்சர் அது முதல்ல சொன்னது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதோட டேர்ம் யூஸ் அது டேர்ம் சொல்றது அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் ஸ்ட்ராங்கஸ்ட் மிருகம் தான் வின் பண்ணும், லைக் சர்வைவ் பண்ணும். ஸோ இஃப் யூ யூஸ் தட் லாஜிக், ஸோ எங்கண்ட வாழ்க்கையுடன் யூஸ் பண்ணினா பெருசாக்கள் சின்னாக்கள் கொண்டு போறது. ஸோ கொஞ்சமாக்க தான் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்ல, அதுதான் சொல்லுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ தெரியல ஹர்ஷனா, இப்ப பூனை தன்னுடைய உணவை எடுத்த பிறகு அது தன்னுடைய வாய்களையும் கைகளையும் சுத்தம் செய்யறதை பார்த்து தன்னுடைய நாக்காலேயே வடிவாக வாயை துடைத்து சுத்தப்படுத்தி விடுமே. பூனை உணவு எடுத்த பிறகு பார்த்திருக்கின்றீர்களா பூனையை? அதனுடைய வாய் சொண்டுகள்ல இருக்கின்ற உணவுகளை எல்லாம் தன்னுடைய நாக்கால அப்படியே சுத்தப்படுத்தி விடும். ஆனால் இந்த புலி இருக்குத்தானே, அவைக்கு அந்த புலி சிங்கங்கள் பல்லுகள் கொஞ்சம் பெரிய பெரிய பல்லுகள் இருக்குந்தானே, கடவை பல்லுல பெரிய பல்லுகள் இருக்கும். அவையோட நாக்கு அந்த பல்லுகளை தாண்டி வெளியில வாரது அவைக்கு கஷ்டம். அப்ப அவைக்கு ஸ்ட்ராங்கான அனிமல் தான் அவை. இருந்தால் பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவினம். ஆனால் அப்படி சாப்பிட்ட பிறகும் இயற்கையில இருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது. என்ன விஷயம் என்றால் அவை எவ்வளத்தையும் சாப்பிட்டாலும் அவை வாய்களை சுத்தப்படுத்துற அளவு தன்மை அவைகிட்ட இல்லை. அவை நாக்குகளை பயன்படுத்தி சுத்தப்படுத்த மாட்டினோம். பெரும்பாலும் அந்த விலங்குகள் வாய் புழுத்து புண்ணாக்கி சாகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஆகவே இப்ப இயற்கை என்னதான் ஸ்ட்ராங்கஸா இருந்தாலும் இயற்கை தர்ற தண்டனையில இருந்து நாங்கள் விடுபட முடியாதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சாதனை, இதை நீங்க ஏற்றுக்கொள்கின்றீர்களா அது இல்லை அது பிள்ளை என்று சொல்கின்றீர்களா? சாதனை, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? சொல்றீங்களா? இப்ப நாங்கள் இயற்கையில இப்ப ஒரு பெரிய பெரிய விலங்குகள் நாங்கள்லாம் பெரிய சிங்கம், நாங்கள்லாம் புலிகள், நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல் என்று சொல்லிக் கொண்டு இருந்து அவை வேட்டையாடி சாப்பிடுவினம். இன்னொரு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடிக்கிற அவை தங்களுடைய வாய்களை சுத்தப்படுத்த தெரியாது. அவை சொல்றது வாய் புழுத்து செத்துடுவினம், வாயில புண்ணுகளை ஏற்பட்டு வாய்க்கு துப்புரவு செய்ய தெரியாமலே அவை செத்து போயிடணும். ஹர்ஷனா சொன்ன கருத்துக்கு தான் வாரன் நான். அது ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் தான் வாழ்வினம், அது ஸ்ட்ராங்கஸ்ட் நாக்கள் இருப்பினம் என்ற ஒரு தியரி இருக்கின்ற விஷயத்த அவ சொல்லியிருந்துவா. சரி, அந்த சரி அது சரி இல்ல. அந்த சரி சொல்றது ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் சின்ன அனிமலுக்கு கொண்டு போறது. ஸோ அந்த வாழ்க்கைக்கு சொல்ல இல்ல, அது ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் அந்த கொஞ்சம் வீக்கர் அனிமல் கொஞ்சம் சின்ன அனிமல் சாப்பிடுறோம். அங்கதான் நானும் வர்றேன். இப்ப சின்ன அனிமல்கள் எல்லாம் பாவம் அவையெல்லாம் செத்துருவி நம்ம இந்த பெரிய அனிமல் சாப்பிட்டுருமண்டு. அப்ப அது கூட இப்ப மனிதர்களும் இன்றைக்கு நிரம்ப அழிவுகளை சந்திச்சு கொண்டு போடுறதுக்கு இயற்கையில சுரண்டல்கள், இயற்கையில இருக்கிற விஷயங்கள் அப்படியே தாங்கள் எடுக்கின்றது. சுரங்குகளை தோன்று உள்ள பொண்ணுகளை தங்கங்களை எடுக்கிறது, எப்படியான விஷயங்கள் இருக்குது. தன்னுடைய தேவைக்கு மிஞ்சி இயற்கையில இருக்கிற வளங்களை சுரண்டி தங்களுக்கு என்று எடுக்கிறது. இப்போ ஒரு உழைப்புகளை கூட மற்ற உழைப்புகளை சுரண்டுறது மனிதனுடைய பண்புகள் இன்றைக்கு அவ்வாறு தான் இருக்குது. அதனாலதான் நிரம்ப அழிவுகளும் இருக்கின்றது. நாங்க எவ்வளவு விஷயத்தை தூக்கி எங்கள்கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல ரொம்ப பயமும் நோயும் எங்களுக்கு வந்துடும். இப்ப இயற்கையில இருந்து நாங்க சுரண்டுகின்ற விஷயங்களும் என்ன செய்யும், அதனை இயற்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இன்றைக்கு நான் ஒரு இயற்கைக்கு ஒரு துரோகம் செய்து போனோம்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு வார சந்ததி அதால பாதிக்கப்படும். இன்றைக்கு நிலத்தடி நீரை நாங்கள் நிலத்துக்கடிக்கு தண்ணி இருக்குதானே, அதுக்கு அது தண்ணி யாருக்கும் சொந்தம் இல்லாதது.
அப்பதான் ஆறுகள் குளங்கள் அப்படியெல்லாம் பொதுவான இடங்கள் இருந்தது. எங்களுடைய காலங்கள்ல வந்து கிணறுகள்லாம் பெரும்பாலும் இருக்கு. கிணறு தெரியும் தானே உங்களுக்கு? கிணறு தான் இருக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்ப அதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இன்றைய காலப்போக்கில் நாங்கள் என்ன செய்யறோம், குழாய் பைப்புகளை அடிக்கிறோம். குழாய் கிணறுகள் என்று சொல்லி ஒரு சின்ன துளைகளை நிலத்துக்கு அடியில ஏற்படுத்தி அதுல இருந்து அப்ப இது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீர் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கின்றது. அப்ப என்ன, நிலத்துக்கடிக்கு இருக்கிற நீர் வந்து ஒரு ஆளுக்கு உரிமையானது இல்ல. அப்படி நிலத்துக்கடியில இருக்கிற நீரை நாங்க தண்ணி எடுக்க வந்து அந்த ஊற்றுகள் குறையிறன்ற ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. அப்ப அங்கேயும் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், நிலத்துக்கடியில இருக்கிற நீரை தண்ணி வந்து வத்தாமல் எப்பவுமே நிலத்துக்கடியில ஓடிக்கொண்டிருக்கணும் என்றால் பனை மரங்களை நடுங்கொண்டான்னு சொல்லிடணும். அப்ப நீங்க கண்டுபிடிங்கோ, அதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ, ஏதாவது புதிய மாற்றங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி இல்ல, வந்து பனை மரங்களை நடுறதன் மூலம் வந்து மழையும் ஒன்று ஏற்படுத்தலாம், மற்றது நிலத்துக்கு அடியில இருக்கிற நீரை வந்து வட்டி விடாமல் அப்படியே பிடித்து வச்சிருக்கலாம் என்ற ஒரு கருத்துகளும் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவேதான் நான் சொல்லணும்னா, இப்ப பெரிய அனிமல் சின்ன சாப்பிடுது, அது இயற்கையை தண்டனை கொடுத்துடும். அளவுக்கு மீறி அதை சாப்பிட்டு கொண்டு வரைக்கல. அப்ப ஒரு ஆள் வீக்கா இருக்கிறார், அவரை அடிச்சு நான் சாப்பிடலாமான்னு இன்னொரு ஆள் நினைப்பேராக இருந்தால் அவைக்கு ஒரு தண்டனை வந்து இயற்கையாவே கொடுத்து விடும். ஏன்னா அவருக்கு வாயு எல்லாம் முடியும் சுத்தப்படுத்தி தெரியாது, நல்லா சாப்பிட்டு போட்டு இவர் செத்து போயிடுவேன். அந்த ஒரு பாடத்தை வந்து இயற்கைகளை சொல்லி தருது. என்ன, இப்ப ஒரு ஆளுக்கு இயல்பாம இருக்கிறார், அவைய துன்புறுத்தி போட்டு நாங்கள் சுகம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது கூடாது, அதுக்குரிய தண்டனை இயற்கை தந்திரம் என்ற ஒரு நல்ல பாடத்தை இயற்கை எங்களுக்கு சொல்லி தருது. என்ன, அப்ப என்ன பதில், நானும் நிரம்ப பாடங்களை வந்து இயற்கையில பாக்குறேன். நீங்க தேனிகளை பார்த்துருக்கீங்களா? தேனி சேர்ந்திருக்கு, அது ஒரு ஒற்றுமையை தருது. என்ன, தேனி அது பார்க்க கூட்டங்களாக இருக்கின்றது. எறும்ப பார்த்துருக்கீங்களா? எறும்புல என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்? முன்னுக்கு போற எறும்புக்கு பின்னாலேயே பின்னுக்கு போற எறும்புகள் போய்கொண்டிருக்கிறது பார்த்துருப்பீங்களா? என்ன, ஒரு லைன் எல்லாம் போகணும். இந்த மழை வர போகுதுன்றத எங்களுக்கு நாங்கள் பார்க்க இந்த எறும்புகளை பார்த்து கொண்டு அறியலாம். என்ன செய்யணும், தங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு ஒரு லைன்ல போவினோம். போய் பந்துகள்லையோ மறைவான இடங்கள் ஒழிச்சு வச்சிருப்பீங்க என்று சொன்னால் மழை காலத்துல வெளியில போய் சாப்பாடு எடுக்கலாம். அந்த நேரத்துல சேமிப்பு, ஒரு ஆளுக்கு பின்னால் ஒரு ஒரு ஆள் வழிநடத்தலுக்கு கீழே மேட்டை போகணும் என்ற நிறைய பண்புகளை கூட இந்த எறும்புகளுக்கு சொல்லி தந்துடும். காகத்தை பாருங்க, காத்தை காமின்னு சொல்லி தருது எங்களுக்கு. ஒரு சாப்பாடு, சின்ன சாப்பாடு கிடைச்சாலும் தனியா ஒரு நாளும் காகம் சாப்பிடாது. அது தன்னுடைய காக்காண்டு கத்தி தன்னுடைய சொந்த பந்தங்கள் குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு அதை பகிர்ந்து சாப்பிடும். அது ஒரு பண்புக்காக. அப்ப ஒரு சின்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் பகிர்ந்து சாப்பிடணும்ன்ற விஷயத்த இந்த காகம் எங்களுக்கு சொல்லித் தருது. மற்றது தூய்மைப்படுத்துகின்றது, சுத்தமாக எங்களை சூழல்ல இடங்களை வந்து அந்த ஒரு இறந்த பொருட்களை இதுகளை விலங்குகளையோ தான் உண்டு கொண்டு எங்களுக்கு ஒரு தூய்மையான விஷயத்த தருது இயற்கைன்னு. அப்ப நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் இயற்கையில எனக்கு சொல்லி தர்ற மாதிரி தான் கிடக்குது. இதுன்னு நீங்க உண்மையாக பாக்குறீர்களா, இல்ல இதுல ஏதாவது பொய் இருக்கும் அல்லது ஏதாவது மூடோ அதோட போலியாக இருக்குன்றா நீங்க பாக்குறீங்களா? கர்ஷனா, நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இது உண்மைதானா அல்லது இதுலயும் போலியாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இது உங்கள்கிட்ட அந்த முதல்ல அந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், ஓகே, அது உண்மைதான். நீங்க கூட சாப்பிட்டுட்டீங்களா, நீங்கள் தான் அந்த கார்மா ஃபேஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் செத்து போறீங்க. பட் அந்த நான் அந்த ரெண்டாவது பாயிண்ட் சொன்னேன், அந்த மிருகங்கள் அவங்க பிள்ளைகள் சாப்பிடுறது அதோட நல்ல டீச்சிங்கா, அதை காக்குறேன், அதோட நல்ல விஷயமா இல்லதானே? அப்ப சில விஷயங்கள் அப்ப எவ்வளவு நன்மை இருந்தாலும் தீமை இருக்குன்னு தான் சொல்ல வர்றீங்க. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? அப்ப இயற்கை தீய விஷயங்களையும் சொல்லித்தரதால ஒரு ஆசான் கஷனாவில் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, இந்த மிருகத்துக்கு நாங்கள் மனசு வந்து கம்பேர் கூடாது. நாங்க வந்து மிருகத்துக்கு வந்து ஒரு வேறு மைண்ட் செட், இந்த மிருகத்துக்கு வந்து ஒரு காடுக்கு தான் வாழ்வேன், இந்த காடுக்குள்ளக்கு வந்து வேறு முரல் இருக்கிற எங்க மனதில் பார்த்து வேறு முரல்ஸ் இருக்கிற. நான் வந்து நான் ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். வேறா ஒரு கதை இருக்கு சொல்றதுக்கு வந்து ஏன் வந்து இயற்கை வந்து நான் ஆசான மனிதருக்கு ஆசான. இப்ப ஒரு விவசாயி இருக்கிற ஒரு பேம்பு சீட் வந்து பிளான் பண்ற. இது வந்து எவ்ரிடே காலையில் பின்னரும் தண்ணி விடுறார். இது வந்து ஒரு நாளாச்சு ஒன்றே நடக்கல.
ஒரு வருஷம், அப்புறம் 2 வருஷம், 3 வருஷம்னு போய்க்கிட்டே இருந்தேன். இந்த பேம்பு சீட் வந்து வளரவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணுக்கு வந்து வெளிய வளர்ந்து நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த விவசாயிக்கு பக்கத்து நெய்பர்ஸ் எல்லாம் அவங்க சிரிச்சுக்குவாங்க. ஏன்னா இதுல வந்து டைம் பண்ணி இவ்வளவு பேசுறேன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அந்த 5th இயருக்கு வந்து தண்ணி விட்டு கேட்க அந்த பேம்பே ஒன் சீட் வந்து நல்ல பெருசா வளர்ந்துச்சு. அந்த 85 மீட்டர்ஸ் மேல வளர்ந்துச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து இயற்கையை சொல்லி கொடுக்குற இந்த பேஷன்ஸ் டைம், இந்த பேஷன்ஸ் டைம் ஃபேத் வந்து இருக்கு தேவை மேனேஜர் இருக்கு. பேஷன்ஸ் வந்து நீங்க பொறுமையா இருக்குது. இந்த விவசாயி வந்து எவ்ரிடே காலை பின்னர் மத்தாக்கள் சொல்லிட்டு விட்டு கொண்டு தண்ணி விட்டுறார். அந்த ஃபேத் அவருக்கு வந்து அந்த ஹோப் இருந்தது, அது வளருறது, அந்த பேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்காக வந்து அதுதான் அங்க ஏற்கை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குற. ஸோ நிச்சயமா ஏற்கை எங்களுக்கு ஆசான் தான். நல்ல ஒரு கருத்தாக இருக்கிறது சாதனுடைய கருத்து. அந்த மூங்கில் வந்து நிரம்ப காலங்கள் எடுக்கும் அந்த முளை வெளியில தெரிந்து பெரிய மரமாக வர்றதுக்கு. உடனே முளைச்சி வெளியில வந்துருமென்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தேன்னு சொன்னால் அது வரையில இருந்து அதை நாங்கள் என்ன செய்வோம், அந்த இடத்துல அதை கொத்தி எறிஞ்சு போட்டு ஒரு நடுவமாக இருந்தால் எங்களுக்கு இழப்பங்களை தான். அப்ப அமைதியாக பொறுமையாக இருந்து அந்த மரங்கள் முளைக்கு நினைக்க ஒரு அமைதியான தன்மைங்களுக்கு வேணுமன்றதை கூட இந்த இயற்கைகளை சொல்லித்தருது சாதனை சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் கர்ஷனா? அது சாரி, அது அதோட நல்ல அந்த நல்ல ஒரு ஸ்டோரி அந்த விவசாயின்ற மண் சாதனா சொன்னார். பட் ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. பிகாஸ் அந்த விவசாயின்ற ஏன் எப்படி அந்த இயற்கை அவனுக்கு டீச் பண்ணலாம். பிகாஸ் அந்த மனிதனுக்கு இருக்க வேணும், அவனுக்கு இருக்க வேணும். அவன் தான் ஓட்டு பண்ண வேணும், அவன் தான் பார்க்க வேணும், கேர் பண்ண வேணும். ஸோ அவன் தான் அந்த பிளான்ட் அந்த கிராப் கேர் பண்ண வேணும். ஸோ அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறன். ஸோ எப்படி நாங்கள் ஸோ அதை கொஞ்சம் நான் எனக்கு ஸோ நாங்கள் தான் அந்த அந்த பிளான்ட் இந்த லைஃப், அந்த பிளான்ட் இந்த க்ரோத் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் நாங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த முளைப்பு திறன் எப்ப அது முளைச்சு பெருசா வரணும்ன்றது அந்த மரம் தான் முடிவு செய்கின்றது. அதைத்தான் கர்ஷனம் சாதனை சொல்லியிருந்தார். அப்ப அது ஒரு இயற்கை தன்மை. இயற்கை என்பது தான் இயல்பாகவே நடக்க வேண்டும். நாங்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கு இயற்கை என்று பெயரில்லை. இப்ப நாங்கள் ஒரு மரங்களை நடுகின்றோம், ஒரு வனாந்திரத்திலே மரங்களை நட்டு நீரை ஊற்றி ஒரு காடாக மாற்றுகின்றோம். அது இயற்கை காடு என்று சொல்லுவோமா? இல்ல, அது செயற்கை காடு. அது இயல்பாக தானாகவே உருவாகின்ற விஷயங்களை தான் நாங்கள் இயற்கை என்கின்றோம். ஆகவே இப்ப எனக்கும் இதுல நாங்கள் என்னத்தைத்தான் தலையால கிடங்குகின்றனால் நடக்கும் என்பது வந்து இயற்கைன்ற விஷயத்துல அது சாத்தியம். அறிவியல் விஷயத்துல வந்து இயற்கை நிறமாவே எங்களுக்கு சொல்லி தந்துதான் இருக்கின்ற. இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி படைகள்லையும் பாக்கைகளை வந்து உண்மையா இயற்கை கற்று தந்த விஷயங்கள் நிரம்ப இருக்குது. இப்ப நீங்கள் கொரோனா காலங்கள்ல வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் சரியான பிரச்சனையா இருந்தா கேள்விப்பட்டிருந்தீங்களா? எங்க ஹாஸ்பிட்டல் வழிய பாக்க அப்ப ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்க வேண்டி இருந்ததுல்ல. அந்த சரியான பெரிய வளர்ந்த நாடுகள்ல இல்ல, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் சரியான கஷ்டமா இருந்தது. ஆமேன்னு நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க. அந்த நேரம் அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கோம்? அப்ப இயற்கையை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், அடிமையாக வச்சிருக்கிற மனுஷன் என்றால் ஆக்சிஜன் எங்களுக்கு இயல்பாக கிடைச்சிருக்குமே. ஏன் அவை சிரமப்பட்டவே, ஏன் கஷ்டப்பட்டவே ஆக்சிஜன் இல்லாமல்? பிகாஸ் எங்களுக்கு அந்த பிகாஸ் நீங்க அந்த முதல்ல நீங்க சொன்னீங்க நாங்கள் கூட மரம் டீஃபாரஸ்டேஷன் செய்யறது. அண்ட் அது நானும் அக்ரி பண்ணேன், உங்களை அக்ரி பண்ணுறேன். கொஞ்சம் பிகாஸ் நான் முதல்ல சொன்னேன் எல்லாமுக்கு 100% நல்லமா இருக்க மாட்டேது. எல்லாமுக்கு ஈவில் லைக் கொஞ்சம் கெட்ட சாமானம் இருக்குது, நல்ல சாமானம் இருக்குது. நானும் ஒரு 100% நல்ல ஆக்கள் இல்லை. எல்லாரும் ஒரு மிஸ்டேக் செய்யறது, ஒரு கூட சொல்றது. மேபி உங்களோட சிப்லிங்குக்கு என் அக்காவுக்கு கொஞ்சம் நாங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணுறேன். ஸோ அது
இந்த கொஞ்சம் மேபி நான் ஃபைட் பண்ணுவேன், மேபி நான் கொஞ்சம் லைக் ஆக்சிடென்ட்லயே சொல்லுவேன், மேபி நான் எந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் ரூடா லைக் நான் ஆங்கிரியா இருந்ததா நாங்கள் கொஞ்சம் ரூடா ஆக்ட் பண்ணுறோம். ஸோ ஸோ எல்லா ஒன்றும் 100% நல்லா எடுக்க மாட்டுது. ஸோ அண்ட் அது 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 எங்கண்ட ஒரு மொராலிட்டி அந்த இயற்கை உங்களுக்கு சொல்லல. நல்லது ஹர்ஷ்னா. உண்மையாகவே கிருஷ்ணாவுடைய தரப்புல கதைக்கிறதுக்கு கிருஷ்ணாவுக்கு இன்னும் வயது அனுபவங்கள் காணாது, மிகவும் சிறியவர். காலப்போக்கில் இந்த தலைப்பை கிருஷ்ணாவுக்கு கொடுத்திருந்தா அவர் மிக அதிகமான கருத்துக்களை இங்கே கொண்டு வருவார் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. இருந்த பொழுதும் அவர் தன்னால் முடிஞ்ச அளவு நிறைய கருத்துக்களை கொண்டு வந்திருந்தார். உண்மையா இன்றைக்கு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியே என்ற கண்டுபிடிப்புகள் நீங்கள் எவ்வளவு கண்டுபிடித்திருக்கின்றீர்கள், அது சில வேளைகள் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்த இன்றைக்கு படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் மிக இலகுவாக இருக்கின்றது. அதே இடங்கள காலங்கள் போக போக சில மாற்றங்களுக்கும் இந்த மாற்றத்தை நாங்கள் கொஞ்சம் ஏற்க பழக வேணுமன்ற விஷயத்தை, இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் ஒரு மாற்றம் தான். இந்த பழகணுமன்ற விஷயத்தை கூட இயற்கை எங்களுக்கு தந்திருக்குது. என்ன மாற்றம் என்னன்னு சொன்னா, பூ கொஞ்ச காலத்தால பழமாக வருகுது, காயாக வந்து பழமாக வருகுது. அதை நாங்கள் அப்ப அதுக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்றதுக்கும் பழகுறோம். அது இயற்கைகளுக்கு சொல்லி தந்திருக்கு. அப்படி என்னத்தைத்தான் எடுத்தாலும் இயற்கையிலிருந்து நாங்கள் பழகிக்கொள்ற விஷயங்கள் இந்த செயற்கைக்கோ அல்லது இந்த அடிமைப்படுத்தலுக்கு எங்களுக்கு தேவைத்தான் படுகின்றது. அப்ப எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம், ஒற்றுமையை பார்க்கலாம், ஒரு அழகை சொல்லலாம். அழகு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி நம்ம இந்த அழகு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு கூட ஒரு அழகான மலரடுங்கோ அடுத்த நாள் அது உதிர்ந்து விழுந்து விடும். அப்ப அழகான விஷயங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்றது கூட இயற்கை எங்களோட அன்றாடம் காலை எழுந்து மாலை போறதுக்கு இடையில இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இயற்கை எங்களுக்கு படிப்பிச்ச விஷயங்கள் இருக்குது. அதை நிரம்ப மறந்துட்டோம்ன்றது என்னுடைய கவலையாக இங்க இருக்கின்றது. மிக அழகாக கதைத்தீர்கள் இருவரும். நீங்கள் உண்மையாக இது பெரியவர்களுக்குரிய தலைப்பாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இன்னும் மிக வித்தியாசமாக கொண்டு வந்திருப்பார்கள். இருந்தாலும் உங்களோட வயது கட்டியவரை நீங்கள் கொண்டு வந்த விஷயங்கள் என்னை உண்மையிலே மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை. இணைந்திருக்கிறார், அவரை இணைச்சு கொண்டு நாங்கள் முடிவு பெறும். மிக்க மகிழ்ச்சி. முதலில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு முழுவதுமாக கேட்டேன். கட்டிக்காரர்கள் 2 பேரும் அழகா பேசினீங்க, நிறைந்த வாழ்த்துக்கள். ஆனாலும் மொழி பயிற்சி தமிழில் வேணுமென்று நான் சொல்கிறத விட உங்களுக்கு என்ன முடியுமோ அதில் சொல்லுங்க. அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் படிப்படியாக தமிழை கட்டாயமாக இன்னும் முயற்சி செய்து வளர்த்து கொள்ளுவீங்க, இம்ப்ரூவ் பண்ணுவீங்க கட்டாயமாக. பைலிங்குவல்ன்றது எங்களுக்கே பழகி போன ஒன்று தான். பெரியவர்களும் பைலிங்குவலாக தான் பேசுவோம். மைக்கை கொடுத்தா தான் தமிழில் பேசுவோம் இல்லையா? இடக்கிட 2 பேரும் கேட்டீங்க வண்டியிடம். சில வேர்ட்ஸ் விளங்க இல்லையா அவருக்கு பேசுகிறார், அவர் ஸ்பீடாக பேசினார். அவங்களோட உங்கள்கிட்ட இளையவர்கிட்ட தான் கேட்குறேன். சில வேர்டிங்ஸ் விளங்க இல்லையா, அல்லது அவருடைய கதைக்கிறது ஸ்பீடா இருந்தது? கொஞ்சம் ஸ்பீடா இருந்தது, கொஞ்சம் வயசுக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருந்தது. ஓகே, சரி. சஹனாக்கு அப்படி அதெல்லாம் விளங்கிச்சுதா? எனக்கு கொஞ்சம் விளங்கிட்டு, கொஞ்சம் விளங்கலை. நான் எனக்கு தெரியாத வேர்டு இருந்தது வேர்டிங்ஸ். ஏன் நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே பேசுறேன்னா, ஒரு கவலையும் பட தேவையில்லை, சரியா? இப்ப நாங்கள் இதே டிபேட்டை இங்கிலீஷ்ல செய்தா எப்படி செய்வோம் பெரியாக்கள்? அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. மொழி என்றது இட்ஸ் அ மீடியம் இல்லை. நாங்கள் ஒரு தமிழ் ஒரு மீடியாவில் பேசும்போது தமிழில் எதிர்பார்க்குறமே தவிர அதுக்காக நீங்கள் இன்னும் வளர சந்தர்ப்பம் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் இன்னும் பெரிய அம்மா அப்பாக்களை விட நல்லா கதைப்பீங்க தமிழ்லையும் கூட. அதெல்லாம் வரப்போகுது. ஏன்னா தோட் ப்ராசஸ் வந்து நேச்சர் உங்கள்கிட்ட இருந்தால் வரும். அதைத்தான் நீங்கள் டைவர்ட் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. அதனால ஸ்லோவாகலாம். லைக்ன்ற வேர்டை அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா? பெரிய ஆக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் நாங்கள் சொல்லும்போது அதாவது இப்போ என்ன சொல்ல வாரணுன்ற இப்படியெல்லாம் இழுப்போம். வி ட்ரை டு கெட் த வேர்ட்ஸ் அவுட் ஃப்ரம் அவர்
பிரெயின் இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கு. அதனால அது ஒரு குறையும் இல்லை. பார்க்கிற நேர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூகம் இவர்கள் போன்றவர்களை நிறைய வாழ்த்தி ஊக்குவிக்க வேண்டும். இது என் வீடு உங்கள் வீடு எல்லார் வீடுகளிலும் எங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் குறிப்பாக ஐரோப்பாவில் இப்படிப்பட்ட இளையவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியது ஊக்குவிப்பு. மற்ற நான் சும்மா சொல்லல, உண்மையிலே நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒரே ஒரு கேள்வியோட இதை நிறைவு செய்யலாம். நிறைவுக்கு பிறகும் ஒருக்கா வெயிட் பண்ணுங்க. நிறைவுக்கு பிறகு நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு, என்னென்றால் நீங்கள் இப்போ இளையவர் 2 பேரும் சானா அண்ட் ஹர்ஷனா சொல்லுங்க. இன்றைய டாபிக் வந்து ஹூ கண்ட்ரோல்ஸ் ஹூ என்றதா இருக்குமா? இன் அதர் வேர்ட்ஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் அது மேக் சென்ஸா இருக்கும். இருக்கும் இல்லையா? ஓகே. ஆர்கியூமெண்ட்டுக்காக நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருந்தீங்களா, அல்லது நீங்கள் 2 பேருமே இன்றைக்கு கதைச்சது தான் உங்களுடைய ஸ்டாண்டா? அது எந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் விளங்கல. ஐ ஃபீல் லைக் சாதனா அந்த ஆர்குமெண்ட் நல்லா இருந்தது. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இப்போ உதாரணமாக இப்போ நேச்சர்ன்றது வந்து ஒருத்தருமே கிரியேட் பண்ணாதது. அதர் தேன் நேச்சர் எல்லாமே மற்றவியல் கிரியேட் பண்ணது. இப்போ நான் நினைச்சேன், இப்போ கணேசன் ஆண்டி சொல்லும்போது எனக்கு விளங்கிச்சு தலைப்பு. ஆனால் அது இப்படியான விஷயத்தில் இன்னும் கூட விளங்கி இருப்போம். யார் யாரை கட்டுப்படுத்துகிறார்கள்? நான் இங்கிலீஷ் சொன்னால் தமிழ். யார் யாரை கட்டுப்படுத்துகிறார்? இயற்கையை மனிதனா, மனிதனை இயற்கையா? உங்கள் வாதம் என்ன? அப்போ ஆர்கியூமெண்ட்டுக்காக சைட் எடுத்தாலும் நீங்கள் கொண்டு வர போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அது உங்களுடைய எஜுகேஷனோட சம்மந்தப்பட்டது. ஸ்கூலில் நீங்கள் கட்டாயமாக ஏதோ ஒரு சயின்ஸ் என்று தொடங்கக்கு முதலே நேச்சரை பற்றி நிறைய படிப்பீங்க. அதோட வீட்லையும் வெளியிலையும் நேச்சரோட தான் நாங்கள் வாழ்கிறோம். சரியா? அப்போ இதுவரைக்கும் 5 எலிமெண்ட்ஸ் என்று சொல்வோம் of the world. என்னென்ன? Fire, water, wind, ஃபயர், வாட்டர். ஃபயரும் வாட்டரும் அங்கே இருக்குது. எர்த். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குது? ஸ்கை. ஸ்கை. இதுதான் 5. ஆனால் இப்போ என்னுடைய ஆர்கியூமெண்ட் 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறோம். What is the 6th one? nature. Nature தான் இந்த 5ம். மனிதன். வேர்டு சொல்லுங்க. மனிதன் இல்ல, மனிதன் அந்த இயற்கையினுடைய ஒரு படைப்பு தான் நாங்கள் எல்லாரும். எது இல்லைன்னா இன்றைக்கு டே முழுக்க அவுட். இன்றைக்கு இந்த கரண்ட் இதில் இது உங்களோட டாபிக் தான், இது இந்திய டாபிக் தான். எது இல்லையண்டா இன்றைக்கு பிஸ்னஸ் எல்லாம் அவுட், வீடு அவுட், எஜுகேஷன் அவுட், அநேகமான டிரான்ஸ்போர்ட் அவுட், கம்யூனிகேஷன் அவுட். எது இல்லையண்டா இன்றைக்கு எதில் நாங்கள் அடிமையாகிட்டோம். எது இல்லையண்டா நாங்கள் வாழ்றது கஷ்டம். 2-3 days. திருப்பி சொல்லுங்கம்மா. சாண சொல்லுங்க திருப்பி. வேர்ட் விளங்கல. டெக்னாலஜி யாரு? எது இல்லையண்டா டெக்னாலஜி ஓன் ஃபங்க்ஷன். சொல்லிட்டீங்க. இன்டர்நெட் இல்லையண்டா முக்காவாசி கடைகளும் க்ளோஸ்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்து ஷெடியூலிங் எல்லாமே வந்து நெட் ப்ராசஸ் தான். சரியா? அது வந்து முந்தி சேட்டலைட்டில் கண்ட்ரோல் பண்ணி இப்போ அதை கட் பண்ணி இன்டர்நெட்டில். ஹாஸ்பிட்டல்ஸ், கம்யூனிகேஷன்ஸ். இப்போ உங்கள்கிட்ட 2 நாளைக்கு மொபைல் எல்லாம் பறிச்சு வச்சா என்ன நடக்கும்? இருப்போம் ஆனால் கஷ்டம் என்ன? ஆனால் அது எஜுகேஷனே இப்போ இன்றைக்கு இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸும் ரிசர்ச்சும் வருது. அப்போ இப்போ நான் சும்மா அது க்ரியேட்டிவ் இன்னும் உங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் வேறு இல்லை. 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னால் இல்லை. ஆனால் அந்த 6th ஒன் வந்து இந்திய உங்களோட டாபிக் என்பது இட்ஸ் நாட் அ நேச்சர், இட்ஸ் அ ஹியூமன் கிரியேஷன். ஆனால் ஒன்றும் கிரியேட் பண்ணல, இட்ஸ் ஆல்ரெடி தேர். இப்போ தான் அதை கண்டுபிடிச்சாங்க.
இப்படி என்று இருக்கிறது. அதுக்கு அப்புறம் ஏஐ, ஜென்ரல் ஏஐ, சூப்பர் ஏஐ எல்லாம் அடுத்தடுத்து இப்போ வரப்போகுது, எங்களை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண போகுது இல்லையா? அவை சிறப்பாக இருந்தது. இதை மாதிரி நீங்கள் இங்கே கதைக்கிற விவாதங்கள் மொழியை மட்டும் வளர்ப்பதற்கு இல்லை, ஒரு ஆர்கியூமெண்ட் திறமை. நீங்கள் எப்படியோ படித்து ஒரு இன்டர்வியூக்கு போய் அதுக்கு அங்காளையும் போய்க்கல, உங்கள்கிட்ட இந்த உலகம் எதிர்பார்க்க போகிறது டைம்லி ஆன்சர்ஸ். கேட்டோன்னு பட்டென்று பதில் சொல்கிற பயிற்சி தான் இன்றைக்கு நீங்கள் இதுவரைக்கும் நேரம் சொன்னது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டிபேட்டோ ஒரு ஷோ கிடையாது. இந்த டைம்லி ஆன்சர்ன்றது தான் உங்களை வின் பண்ண வைக்க போகுது வேர்ல்டில். எல்லாரும் படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. யார் இன்டர்வியூவில் குவாலிஃபை பண்ண போகிறீங்க? உடனே அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ குட் ப்ராக்டிஸ் இது. ஆர்வமாக தொடருங்க. முடிஞ்சால் இந்த டீமோட உங்களோட இன்னும் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வாங்கும். சரியா? கொஞ்ச நாள் போய்க்குள்ள எதிரும் புதிரும் என்ன பேர் வைக்கலாம், பி டீம் என்று வச்சால் அல்லது ஏ சூப்பர் டீம் என்று வச்சா அது யங்ஸ்டர்ஸ் மட்டுமே நடத்துங்க. எதிரும் புதிரும் இன்னும் ஒரு க்ரியேஷனாக இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் பார்க்கிற உறவுகள் வாழ்த்துக்களை சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. குறைகள் காண்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை. என் வீடு உங்கள் வீடு, எல்லாரும் வீடும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வணக்கம். அப்படி இருங்க. நன்றி. முடிவை கொண்டு வருவோம் நாங்கள். இல்லை, நீங்கள் தொகுப்பை தாங்க, நிறைவின் தொகுப்பு. இன்றைக்கு என்னுடைய கருத்து வந்து, நாங்கள் என்னதான் வளர்ந்து வந்திருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே எங்களுடைய இயற்கை ஆசானாகத்தான் இருக்கின்றது. அதிபர் சொன்னது போல 6வது எலிமெண்ட் இருந்தா என்ன, 7, 8 சொல்லி அதை தொடர்ந்து கொண்டு போனாலும் கூட அது எங்களுக்கு இயற்கை சொல்லி தந்த பாடமாகத்தான் இருக்கின்றது என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. முக்கியமாக நான் ஒரு இயற்கை விரும்பியும் கூட, ஒரு மரத்தோட கூட கதைக்கக்கூடிய அளவு ஒரு அப்படி ஒரு தன்மைதான் என்னிடம் இருக்கின்றது. என்னுடைய தாயார் கூட சொல்லுவார்கள், இவளை இன்னும் காணியில் இங்கே ஏதாவது மரத்துக்குள்ள கதைச்சு கொண்டிருப்பாள் என்று சொல்லி அம்மா தேடுற காலங்களும் என்னிட இருந்தது. ஏன்னா அது அந்த அந்த தன்மை இன்றும் கூட என்னிட்ட இருக்கின்றது. கோடை காலங்கள்ல இப்போ பார்த்தாலும் நான் வீட்டுக்கு நிற்க மாட்டேன், கார்டனுக்கு அனுப்பேன். ஒவ்வொரு பூக்களோடையும் இலைகளோடையும் காய்களோடையும் கதைக்கிறது, அவையை தொட்டு பார்க்கறதுன்னு சொல்லி அது ஒரு தனி ஆனந்தம். அந்த ஒரு செயற்கை தராத இன்பத்தை வந்து எனக்கு அள்ளித்தர்றது வந்து எப்பவுமே இயற்கையாகத்தான் இருந்திருக்கின்றது. இப்ப ஒவ்வொரு மனிதரும் இயற்கையை கட்டுப்படுத்துகின்றோம், அடிமைப்படுத்துகின்றோம் என்று தலைக்கணம் கொள்கின்ற பொழுதுதான் இயற்கை நிலநடுக்கம், புயல், தொற்று நோய்கள் என்று சொல்லி ஒரு கணத்திலேயே தலைக்கணத்தை மாற்றுகின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. இருந்த போதும் இன்று தலைப்புக்காக இங்கே தன்னுடைய கருத்துக்களை கொண்டிருந்த ஹர்ஷனாவுக்கு மிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற சிறியவர் எப்பொழுதுமே இயற்கைக்கு எதிராக இருக்க மாட்டார். இருந்த பொழுதும் இன்ற தலைப்புக்காக தன்னுடைய கருத்துக்களை என்ற அளவு எங்களுக்கு தந்து இந்த நிகழ்ச்சிக்கு வளர்ச்சியத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல சாதனாவும் நிரம்ப கருத்துக்களை இங்கே கொண்டு வந்திருந்தார். இதுவரைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வாதங்கள்ல நீங்கள் இன்னும் அழகாக பேசுவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இன்றைய இந்த நிகழ்வின் பொழுது எங்களுக்கு இந்த வளர்ந்து எங்களுடைய தளத்தை தந்து வளர்ந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்ற FATV நடத்தினர் திரு நடராமோகன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை இவ்வளவு நேரம் பார்த்து கழித்திருந்த உறவுகளுக்கும், எங்களுடைய குழந்தைகளை வாழ்த்துக்கள் சொல்லியிருந்த அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வாரம் மீண்டும் ஒரு தலைப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்தித்து கொள்வதில் மகிழ்ச்சி. நன்றி உறவுகளை.